என்னோட லைஃப்லேயே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால் நம்புவீங்களா? உண்மையாக தாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் கருவாட்டு குழம்பு செய்கிறது. எல்லாருமே கருவாட்டு குழம்பா அப்படின்னு ரசித்து சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன்னே தெரியல, அதோட ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி என்னடான்னா சடனாக கருவாட்டு குழம்பு செய்ய சொல்லிட்டாங்க. சரி, அப்படி என்ன தான் இதில் இருக்குது, நம்ம செஞ்சு தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஸோ கண்டினியூஸாக பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் வாயேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு கருவாடோடைய தலையெல்லாமே புட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலேயே 1 பிஞ்சு சால்ட், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வெது வெதுப்பாக இருக்க சுடு தண்ணியை தான் இது கூட சேர்த்துருக்கேன். கருவாடுலேயே உப்பு இருக்குன்றதால உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதெல்லாமே பொரிஞ்சு வந்தோன்னா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கோங்க. அப்போ தான் புளி தண்ணி கரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா முக்கால்வாசி வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இல்லாமல் கூட செய்யலாம். பட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்றதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். சேர்த்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வேகிற டைமில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாம் வெந்த உடனே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க கருவாடையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது தண்ணி எல்லாமே நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. கருவாடு சுடுதண்ணிலே பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதையும் மூடி போட்டு நல்லா மூடி வேக விட்டுடலாம். கருவாடிலே உப்பு இருக்குன்றதுனால உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நானும் கருவாட்டு குழம்பு செஞ்சிட்டேன். அது இன்னும் எப்போவுமே எனக்கு கருவாடோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் நானே இன்னைக்கு இதை செஞ்சுருக்கோன்னும் போது அட இவ்வளோ நாள் இதுக்காக நம்ம இதை தொடாமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கருவாட்டு குழம்பு செய்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதை சாப்பிட தான் பிடிக்க மாட்டேங்குது. அதனாலேயே இதை தொடாமல் இருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் கருவாடு பிடிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை கருவாடு பிடிக்காத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.